வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம 4 லைன் ப்ராக்டிஸ் ஷீட் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் லேஅவுட் போயிருங்க. பேப்பர் சைஸை A4 செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுக்கு எந்த பேப்பர் சைஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷரை மில்லிமீட்டரில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைல் போயிருங்க, ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள், அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே செக்ஷனில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஷோ மெஷர்மெண்ட்ஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இன்சர்ட் டேப்க்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் டேபிள் கிளிக் பண்ணி இன்சர்ட் டேபிள் மேலே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸில் 1 காலம் டைப் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரோஸில் 4 டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ரோக்கும் நம்ம ஒரு சைஸை செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 ரோஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் போயிருங்க. இந்த இடத்துல 3.3 mm இருக்குது, அதை 4 mm மாற்ற போகிறோம். ஸோ 4 டைப் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட்டை 7 mmக்கு மாற்றிடுங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது 4 mm இருக்கா அப்படின்னாக்கா 4 mm இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாண்ட் சைஸ் அதை எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் டேபிளை மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒன்று இப்படி நீங்கள் கர்சர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் இந்த ப்ளஸ் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணாலும் ஃபுல் டேபிள் செலக்ட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது ஹோம் டேப் போயிருங்க. அதுக்கடுத்தது இங்கே ஃபாண்ட் சைஸ் 11 இருக்குது பார்த்தீங்களா, இதை 4 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ரோ சைஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ டேபிள் ரோ அல்லது டேபிள் காலமுடைய சைஸ், பர்டிகுலர்லி ரோ ஹைட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் கூட அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஃபாண்ட் சைஸை நம்ம குறைச்சிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை மொத்தமாகவே செலக்ட் பண்ணிடுங்க. எப்படி அதுக்கடுத்தது இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு டேபிளுக்கு கீழே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ நீங்கள் கீபோர்டில் Ctrl+V ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்படி Ctrl+V ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த கடைசியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே லைன் திக்னஸ் போதும்னா இப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ லைன் திக்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டல் டேபிளை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது டிசைன் வந்துடுங்க. டிசைன் இந்த இடத்துல லைன் வெயிட்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி ஒரு 1 பாயிண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 1 பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் உள்ள பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன ஆரோ இதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பார்டர் லைன் திக்னஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 4th ரோ இங்கே இந்த 4th ரோ இந்த லெஃப்ட்டு ரைட்டு இந்த பார்டர் ஹைடு பண்ணணும். ஸோ இதை ஹைடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th ரோவில் நான் கர்சர் கிளிக் பண்ணியிருக்கேன். இதே பார்டரில் நீங்கள் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் பார்டர், அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் பார்டர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பார்டர் ஹைட் ஆகிடும். மறுபடியும் போய்ட்டு நீங்கள் லெஃப்ட் பார்டர் அல்லது ரைட் பார்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்டர் மறுபடியும் வந்துடும். ஸோ சேம் ஆப்ஷன் ஆன் ஆஃப் ஆப்ஷன் மாதிரி, ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி. ஸோ நீங்கள் அதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவும் ஆகும், எனேபிளும் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எவ்ரி 4th ரோ நீங்கள் அந்த பார்டரை டிசேபிள் பண்ணணும் இது போல். ஸோ நீங்கள் இதை ஒரே தடவை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் ரோஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுஸை இப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் ஆரோ தெரியுது பாருங்கள். இந்த ஆரோ வந்ததுக்கப்புறம் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா
அந்த ஃபுல் ரோ செலக்ட் ஆகும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்ரி 4th ரோவை இப்படியே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கிளிக் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது என்னது இந்த பார்டர்ஸ்லேயே வந்துடுங்க. லெஃப்ட் பார்டர் அதுக்கப்புறம் ரைட் பார்டர் இது கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லாம் ஒரே தடவை ரிமூவ் ஆகிடும். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு ரோ இருக்குது, இதை வந்து நம்ம டிலீட் பண்ணி விட்டுறலாம். இங்கே கர்சர் கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட்டுக்கு வந்துடுங்க, டிலீட் போயிருங்க, டிலீட் ரோஸ்ன்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த 4 லைன் ப்ராக்டிஸ் ஷீட் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஒரு புக்கு எடுத்து மெஷர் பண்ணி தான் நான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி அது 4 mm, அப்புறம் அதாவது எவ்ரி இந்த ரோ வந்து 4 mm இருக்கும், அப்புறம் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 7 mm இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சில டேபிள் டெக்னிக்ஸ் எல்லாம் நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ இதே போல் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இன்டெப்த்தான ஆப்ஷன்ஸை வந்து நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னுடைய பழைய டுட்டோரியல்களில் கூட நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ நான் மறுபடியும் உங்களை அடுத்த பதிவில் இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.